தை அமாவாசை அன்னைக்கு தை பௌர்ணமி விசேஷம் நடக்கக்கூடிய அற்புதமான கோவில் எங்க இருக்குன்னு தெரியுமா? அதற்கான வரலாறு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? திருக்கடையூர் அப்படின்ற ஊர்ல அபிராமி பட்டர் பஞ்சாங்கம் பார்த்து வாழ்ந்து வந்தாரு. அவர் அம்பாள் மேல அதீத பற்று கொண்டவர். எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் தாயாக அம்பிகையாகவே நினைக்கக்கூடியவர். தாயானவள் முழு நிலவு போல பிரகாசமாக இருப்பதை கண்டு தனக்குத்தானே மகிழ்ந்து கொள்வார். ஒரு முறை தை அமாவாசை அன்று சரபோஜி மன்னர் அவரிடம் பஞ்சாங்கம் பார்ப்பதற்காக வந்திருந்தார். அப்ப மன்னர் பட்டரை பார்த்து சொல்றாரு, பட்டரே இன்று அமாவாசை, நான் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பட்டரோ, மன்னரே இன்று அமாவாசை கிடையாது, பௌர்ணமி அப்படின்னு சொல்றாரு. அமாவாசை திதியை பௌர்ணமி திதி என்று கூறிய நீங்கள் இன்று பௌர்ணமி நிலவு தோன்றவில்லை என்றால் இந்த நெருப்புக்கு இரையாக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 100 கயிறுகள் கொண்ட தூளியில அவரை கட்டி கீழே நெருப்பு வைக்க சொல்றாரு. அப்பதான் அபிராமி அந்தாதி பாட ஆரம்பிக்கிறாரு. 79வது பாடல் வரும்போது அம்பிகை வானில் தன்னுடைய குண்டலத்தினை எரிந்து முழு நிலவு தோன்ற செய்தார். இந்த நிகழ்வானது திருக்கடையூரில் இன்றளவும் தை அமாவாசை என்று தை பௌர்ணமி நிகழ்வு நடைபெறும்.